Hi friends, இந்த வீடியோல நம்ம சயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னா இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ல நம்ம ஏற்கனவே எது வரைக்கும் பார்த்திருப்போம்னா ஸ்டார்டிங்ல உள்ள எண்டோகிரைன் கிளாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்னா மாஸ்டர் கிளாண்ட்ன்றதுனால அது கீழே என்னென்ன கிளாண்ட் தான் கவர் ஆகுது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதில் growth ஹார்மோன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாகவும் சரி மெயின்ஸ் ஓரியன்டாகவும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதை நம்ம நல்லா ஹை ஸ்டாண்டர்டில் படித்து வச்சிட்டோன்னா 2 எக்ஸாமுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 மந்த் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க March 31 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் Group 1 அண்ட் Group 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணுறவங்கன்றவங்க எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுக்குரிய ஷெடியூல் பிளான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்குரிய ஷெடியூல் பிளான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த டாப்பிக்கோட சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10th புக் அண்ட் 12th புக். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு Group 1 மெயின்ஸ்க்கு உண்டு, Group 2 மெயின்ஸ்க்கு உண்டு. இந்த தைராய்டு கிளாண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு தமிழில் சொல்கிறேன். ஸோ இதுக்கான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th புக் போதும் மெயின்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் ப்ரிலிம்ஸ்க்குன்னு பார்க்க போனால் நம்ம 10th-யும் 12th-யும் படிச்சுக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ன்றது ரொம்ப வைடாக கவர் ஆகும். அதே மெயின்ஸ்ன்றது ஒரு டாப்பிக்கை பற்றி ஓரளவுக்கு ஆன்சர் கொடுத்தா போதும். இப்போ மெயின்ஸில் இந்த டாபிக் மட்டும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க் ரேஞ்சில் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிறத நல்லா தரவாக படித்து எழுதிட்டா போதும். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்குன்னு பார்க்கும்போது போத் 10th அண்ட் 12th நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நெக்கில் தான் இருக்குன்னு. ஸோ அந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சொல்லுவாங்க. லாரன்ஸ்னால் என்னென்னா குரல் வலை, அது இருக்கிறதுனால தான் நம்ம பேச முடியும்னு. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் 2 சைடுமே அந்த தைராய்டு கிளாண்ட்ன்றது அப்படியே கவராக வரும். அந்த நடுவில் குரல் வலை இருக்குது, அதாவது லாரன்ஸ், அது 2 சைடும் கவர் ஆகிருக்கு. ஸோ கிளாண்டுனாலே தமிழில் சுரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சுரக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் சுரக்குது. ஸோ தைராய்டு கிளாண்ட்லேருந்து என்ன ஹார்மோன் சுரக்கும் பார்த்திங்கன்னா தைராக்சின். இப்போ இந்த தைராக்சினில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அயோடினேட்டட் புரோட்டீன். அந்த அயோடினேட்டட் புரோட்டீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரோசின் சொல்கிறாங்க. டைரோசின்னா அமினோ ஆசிட் ப்ளஸ் அயோடின் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் நம்ம நல்லா கவனிக்கணும். எப்போவுமே அயோடின் குறைவால் ஒரு நோய் வரும், இதே ரொம்ப அயோடின் அதிகமாக இருந்தால் ஒரு நோய் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் கவர் பண்ணது தான். இப்போ ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னா தைராசின், அதாவது என்ன ஹார்மோன் சுரக்குது அதை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தைராக்சினில் என்னென்ன அந்த ப்ரோட்டீனோட கம்போசிஷன் பற்றி கேட்பாங்க. ஸோ அது கம்போசிஷன் என்னன்னு தெரியும், டைரோசின் அண்ட் டைரோசின்னா அமினோ ஆசிட் அண்ட் அயோடின். ஸோ ஒவ்வொரு இடம் படிக்கும்போதும் ப்ரிலிம்ஸ்க்கு சரி, நம்ம ப்ரிலிம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும். ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடம் படிக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கன்னு. ஸோ அதை தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இப்போ தைராய்டு கிளாண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. அது சுரக்கிற ஹார்மோன் நேம் தைராக்சின். ஸோ அந்த தைராக்சினோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலாக நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியும்னு நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். தைராக்சின் அதாவது தைராய்டு கிளாண்ட் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உப்பு, அதாவது அயோடின், சுகர் லெவல் எல்லாமே நம்ம பிளட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இது அதோட வேலை. இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட். வேறு என்ன, ஸோ நம்ம உப்பு எடுக்கிறத வச்சு தான் நமக்கு நம்ம பாடியோட மெட்டபாலிசம் இருக்குது. அதிகமாக உப்பு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வளர்சிதை மாற்றம்ன்றது நிறைய தடைப்படும். கரெக்டாக அந்த வளர்ச்சி அந்த மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம் தான் வரும். ஸோ மெட்டபாலிசம், அதாவது அயோடின்ன்றதை வச்சு நீங்கள் அதுலேருந்து வாங்க. மெட்டபாலிசம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணுமா வேணாமான்றது இந்த தைராக்சின்லேருந்து தான். இப்போ மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றம், அவங்களுக்குரிய க்ரோத் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க பர்சனாலிட்டி லுக் வைஸ் நல்லா இருப்பாங்க. அதனால தான் இதை பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3rd பாயிண்ட். ஸோ பர்சனாலிட்டின்னு வரும்போதே இந்த டிஷ்யூஸ் எல்லாமே அது கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுது. நல்லா கரெக்டாக அயோடின் கண்டென்ட் கரெக்டாக இருக்கிறவங்க கரெக்டாக அந்த டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுது இந்த தைராக்சின் ஹார்மோன்.
ஸோ நமக்கு மெட்டபாலிசம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது அந்த யூரின் அவுட்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி எந்த டிசீஸும் வராது. ஸோ அதெல்லாம் அந்த மெட்டபாலிசம்ன்றது கரெக்டாக இருந்தால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். டிஷ்யூ கரெக்டாக இருக்கும், பர்சனாலிட்டி வைஸ் கரெக்டாக இருப்போம், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் எ ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த தைராக்சின் ஹார்மோன் தான் வந்து நம்ம உடலோட வெப்பத்தை வந்து அதிகரிக்க உதவுகிறது. இப்போ இதுதான் இதோட ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இல்லாத நேரத்தில் என்னென்ன ஆகுது தான் இதோட டிஸார்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டி ஹார்மோன்ன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். எக்ஸாமில் வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன்னா எந்த ஹார்மோன் சொல்லி கேட்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா தைராக்சின் எது உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்ட். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ்லேயே வந்து அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் அயோடினை நம்ம பாடியில் வந்து ரெகுலேட் பண்ணுற தைராக்சினோட வேலை. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் மெயின்ஸில் எழுதுறதா இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை தான் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணி காட்டணும். பர்சனாலிட்டி ஹார்மோன் ரெகுலேட்ஸ் அயோடின். கரெக்ஷன் பண்ணுறவங்களும் இந்த பாயிண்ட்ஸ் தான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த தைராய்டு டிஸார்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று ஹைப்போனாலே குறைவா, ஹைப்பர்னாலே அதிகமாக. இங்கே முக்கால்வாசி நம்ம இந்தியாவில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா டிஃபிஷியன்சி தான். ஸோ அதெல்லாம் ஹைப்போ கேட்டகரியில் வந்துடும். ரொம்ப அதிகமாக இந்த ரிச் அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் லெவல் போகும். ஸோ அதெல்லாம் ஹைப்பரில் வந்துடும், ஹைப்பர் தைராய்டிசம். இப்போ ஹைப்போதைராய்டிசம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தைராக்சினாலே அயோடின் தான் மெயினான வேலை. ஸோ அந்த அயோடின் இல்லாதப்போ கரெக்டாக அந்த அயோடின் இல்லாதப்போ என்னென்ன டிசீஸ் தான் வருது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தைராக்சின் வந்து கம்மியாக சுரக்கும்போது என்னென்ன குறைபாடுகள் வருது பார்த்திங்கன்னா, சிம்பிள் காய்டர், மிக்சிடேமா அண்ட் கிரெட்டினிசம். இந்த 3 டிசீஸோட நேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த 3 டிசீஸ் பற்றியும். இது 3மே வந்து ஹைப்போதைராய்டிசம், அதாவது அயோடின் கண்டென்ட் குறையும் போது தானே வருது. ஸோ இந்த 3 டிசீஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம க்ரோத் ஹார்மோனில் பார்த்துருப்போம். சில டிசீஸ் வந்து சைல்டுக்கு வரும், அதாவது சில்ட்ரனுக்கு வரும். சில டிசீஸ் வந்து பெரியவங்களுக்கு வரும்னு. அதே போலவே பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிள் காய்டரும் கிரெட்டினிசமும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வரும். இந்த மிக்சிடேமான்றது தான் பெரியவங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட சயின்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி படித்தவங்க தான் கொடுப்பாங்க. எப்படி தான் நம்மளோட பாயிண்ட்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டலான்னா, கண்டிப்பாக இதில் ஒரு டயக்ராம் வந்து நீங்கள் போடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேஷ்னல் தைராய்ட் டே May 25 அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டிங்கில் தைராய்ட் கிளாண்ட் பற்றி சொல்லும்போது ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே கண்டென்ட்டு தான், ஆனால் அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதா முக்கியம். ஸோ இங்கே நீங்கள் டயக்ராம் போட்டு இந்த தைராய்ட் டே அதை பற்றி எழுதி அந்த இயரில் ஏதாவது இண்டெக்ஸ் தைராய்டு பற்றி ஏதாவது இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா, இதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து எந்த பிளேஸில் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து மார்க் வந்து அதிகமாகும். நீங்கள் மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறதா இருந்தால் என்னென்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒரு 2 விஷயமாவது மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். ஓகே, இப்போ சிம்பிள் காய்டரும் அதுக்கப்புறம் கிரெட்டினிசமும் சில்ட்ரனுக்கு வர்றது தான் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இது 2க்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிசீஸ்னே எழுதும்போது டெஃபிஷியன்சி என்னென்னு ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து அதனால் ஒரு எஃபெக்ட் என்னென்னு இன்னொரு பாயிண்ட்டாக கொடுக்கலாம். டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் தான். அயோடின் வந்து நம்மளோட ப்ராப்பரான ஃபுட் ஐட்டம்ஸில் இல்லாமல் இருக்குது தான் டெஃபிஷியன்சி. ஸோ இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் இன் த நெக்கு, அதாவது நம்ம கழுத்து சைடில் வந்து நல்லா பல்ஸாக வீங்கி இருக்கும். கிரெட்டினிசமும் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி வந்து அயோடின் தான். ஸோ எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத், அதாவது ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ரெட்டார்டட் மென்டல் டெவலப்மெண்ட்டு, மன வளர்ச்சி குன்றியவங்களாக இருப்பாங்க. டெஃபெக்டிவ் டீத், குறைபாடு உடைய பற்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொட்ரூஷன் ஆஃப் டங்கு, அப்படின்னா துருத்திய நாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூஸ் ஸ்கின், ரொம்ப தளர்வான தோல், சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப பெரியவங்க மாதிரி லுக் தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரெட்டினிசம். மிக்சிடேமா பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வர டிசீஸ்.
ஸோ சில டிசீஸ்க்கு மட்டும் சிம்டம்ஸ் தருவாங்க, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, லோ மெட்டபாலிக் ரேட், லாஸ் ஆஃப் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் விகர். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க, அதாவது மனதளவில் தளர்ச்சியுற்று காணப்படுதல் அதுதான். அதுக்கடுத்து இன்க்ரீஸ் இன் வெயிட், ரொம்ப வெயிட் வந்து அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். திக்னிங் ஆஃப் ஸ்கின், தோல் வந்து ரொம்ப கடினமாகிட்டே இருக்குது. லோயர்டு ஹார்ட் பீட், குறைவான இதய துடிப்பு நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மென்டல் டல்னஸ், ஆல்ரெடி சொன்னதான் மனசோர்வு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இதெல்லாம் நமக்கு வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம தைராய்ட் கிளாண்ட் பற்றி 10th புக்கில் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ இதை பாருங்கள், 12th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தைராய்ட் கிளாண்ட் பார்த்திங்கன்னா இந்த லாரங்ஸ் சுற்றி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எப்படி இணைக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா, இந்த இஸ்துமஸ் ஆஃப் தைராய்டு அது மூலமாக தான் அது வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அந்த இணைக்கப்பட்ட அந்த லோப்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது 2 சைட்லேயும் கவர் ஆகிருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஸ்துமஸ் அதால் கவர் ஆகிருக்கு. அதை வந்து அந்த லோப்ஸ் வந்து இன்னும் 2 விதமாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, நிறைய விதமாக பிரித்தா பார்த்திங்கன்னா இது லோபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லோபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலிகல்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து அசினி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு அசினியுமே வந்து எதால் லைன் ஆகியிருக்குன்னா, கிளாண்டுலர் கியூபிக்கல் எபித்திலியல் செல்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் தான் இந்த அளவுக்கு தெரிஞ்சிக்க தேவையில்ல, ஆனால் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு தடவை நமக்கு கேட்டால் நம்ம அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ஒரு விஷயத்தை படிக்கணும்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே படிங்க. கண்டிப்பாக வந்து டைம் ஆகும் நார்மலாக படிக்கிறதுக்கும் இதுக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு அது ரொம்ப வேல்யூவாக இருக்கும். நீங்கள் இப்போ குரூப் 1 குரூப் 2க்கு படித்து வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களால் ஒரு தடவை கூட ரிவைஷன் பண்ணாமல் போய் எழுத முடியும். அந்தளவுக்கு உங்கள் மைண்டில் அந்த விஷயம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ டைம் ஆகுது, நான் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போவேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு போகாதீங்க. எல்லா விஷயத்தையும் முறைப்படி கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி படித்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி எபித்திலியல் செல்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், இஸ்துமஸ், லோபிள்ஸ், ஃபாலிகல்ஸ், அசினி, எபித்திலியல் செல்ஸ். ஸோ இப்படி தான் ஒரு 4-5 கைண்டாக பிரிஞ்சு அது உள்ளே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா கொலைட். அந்த கொலைடு தான் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா தைராக்சின். அந்த தைராக்சினில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அயோடினும் டைராசினும் இருக்குன்னு. அயோடின் பார்த்திங்கன்னா 65% இருக்குது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா டைராசின், அதான் அமினோ ஆசிட் நம்ம சொன்னோம். ஸோ அதெல்லாம் மீதி இருக்குது. இதில் நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து அயோடின் கண்டென்ட் இருக்குன்னு கேட்டால் கேட்கலாம், 65%. மேலும் நம்ம தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து 10th புக்கில் இருந்து தான் பார்த்தோம். 12th புக்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் இது வந்து மெட்டபாலிசமை தூண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி எதுக்கான மெட்டபாலிசமை மெயினாக இது கான்சன்ட்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கெலிட்டல், அதாவது இந்த போன்ஸ் எல்லாம் கவர் ஆகியிருக்கும். ஸோ அந்த பார்ட்டையும், அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க, நம்ம மூளை பார்ட் எல்லாமே, அதை தான் இது மெயினாக அதுக்குரிய வளர்ச்சியை தூண்டுறதா இதோட ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தைராக்சின் வந்து நர்வஸ் சிஸ்டமில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் எந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துலையும், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்து 1 வருஷம் இருக்கும்போதும் இந்த ஹார்மோன் வந்து, அதாவது நர்வஸ் சிஸ்டம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயோடின் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் குழந்தைய கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனில் கவர் ஆகும். அதாவது 12th புக்கில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் எதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலேருந்து இந்த குளுக்கோஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறது இதோட முக்கியமான வேலையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹைப்போ, அதாவது அயோடின் கம்மியாக இருக்கும்போது என்ன ப்ராப்ளம், இந்த தைராக்சின் கம்மியாக சுரந்தால் என்ன ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா இது அதிகமாக சுரந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வருது பார்த்திங்கன்னா, இந்த டிசீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸப்தால்மிக் காய்டர் ஆர் கிரேவ் டிசீஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான். அதுக்கு இப்போ தைராக்சின்னாலே மெயினாக பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் ரேட் மெயின்டைன் பண்ணும். ஸோ அது வந்து இங்கே அதிகமாகிடுது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்குது. ப்ளட் ப்ரெஷர், இரிட்டபிலிட்டி, அதிக அளவுக்கு ஸ்வெட் ஆகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தைராய்டிசம் அப்படின்னாலே நம்ம வந்து அது என்ன, அதனால் என்ன டிசீஸ் வருதுன்னு நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது டெஃபிஷியன்சி சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து பாருங்கள், பேராதைராய்டு கிளாண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கிளாண்ட் பார்த்திங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேராதார்மோன் அண்ட் கால்சிட்டோனின். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த நேம்லேயே இருக்குது, கால்சியம். அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்ட்னாலே தெரியும் மெயினாக மெட்டபாலிசம் சொல்லிட்டு. ஸோ கால்சியம் மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணதான் இந்த பேராதைராய்டு கிளாண்ட். ஸோ இது என்ன ஹார்மோன் என்றது நல்லா தெரிஞ்சுக்கணும், பேராதார்மோன் அண்ட் கால்சிட்டோனின். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த விஷயந்தான் தமிழையும் அப்படியே இருக்குது. தைராய்டு சுரப்பினா இந்த கழுத்து பகுதியில் குரல் வலை 2 சைடும் கவர் ஆகிருக்கிறது தான் இந்த தைராய்டு சுரப்பின்றது. அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹார்மோன் நேம் என்னென்னா தைராக்சின். ஸோ அந்த தைராக்சின் என்றது பார்த்திங்கன்னா 65% அதில் வந்து அயோடின் இருக்குது. மீதி தான் பார்த்திங்கன்னா டைரோசின் இருக்குது. இந்த டைரோசின் என்றது என்னென்னா அமினோ அமிலம். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் 12th புக்கில் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த 2 சைடுமே பார்த்திங்கன்னா இஸ்துமஸ் அப்படின்னு ஒரு குறுகிய சுரப்பு தன்மையுடைய ஒரு திசுவால் இணைக்கப்பட்டு இருக்கு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த கதுப்புகள் அப்படின்னா லோப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய நுண்கதுப்புகள், அதுவே ஒரு கதுப்புகள்னால் இதில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த தேனி குட்டை மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய நுண்கதுப்புகளால் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நுண்கதுப்புகள் பார்த்திங்கன்னா ஃபாலிக்கலால் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிக்கல்கள் என்றது அசினஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு அசினஸ்லையுமே வந்து எபிதீலியல் செல்னு ஒன்று உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஜெல்லி மாதிரி இருக்குமா, அதாவது ஜெல்லி கொலாய்டு திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரவம் பார்த்திங்கன்னா கொலாய்டாக இருக்குது. கொலாய்டுனால் நமக்கு தெரியும், இப்போ பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் வந்து கொலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த தைராக்சின் என்பது. இதில் 65% தான் அயோடின் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. மீதி வந்து பார்த்திங்கன்னா டைரோசின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தைராக்சின் பணிகள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அயோடின் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அயோடின் கரெக்டாக இருந்தால் உடல் வளர்ச்சிதை மாற்றம் வந்து கரெக்டாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றம் கரெக்டாக இருந்தால் இந்த திசு வளர்ச்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்தால் அந்த ஆளுமை ஹார்மோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதனால் இதை வந்து ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் சிறுநீரக செயல்பாடு, சிறுநீரக போக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடலின் வெப்பத்தை அதிகரிக்க தூண்டுகிறது. ஸோ இது மட்டும், இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான பாயிண்ட் எதுவும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆளுமை ஹார்மோன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வளர்சிதை மாற்ற விதத்தை உண்டாக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இந்த தைராக்சின் என்றது கரெக்டாக சுரக்காமல் இருந்தால் இல்லை அதிகமாக சுரந்தால் என்ன ப்ராப்ளம் வருது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எளிய காய்டர். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா பார்த்திங்கன்னா எளிய காய்டரும் கிரெட்டினிசம் தான். பெரியவங்களுக்கு வர்றது தான் மிக்சிடிமா. எளிய காய்டர்னால் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணவில் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவில் இந்த அயோடின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அப்போ வந்து இந்த எளிய காய்டர் என்றது வரும். இந்த எளிய காய்டர் என்றது என்ன பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து சைடில் வந்து நல்லா வீங்கின மாதிரி ஆகிடுது. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஆகுது. பெரியவங்களுக்கு இதே மாதிரி ஆனிச்சுன்னா அதை வந்து மிக்சிடிமா சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லா கான்செப்ட்டுமே பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷில் சொல்லும்போதே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே சொல்லியிருப்பேன். இந்த வேர்டு மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ் வேர்டுன்றதுக்காக தான் இந்த தமிழ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழ் வேர்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றபடி கான்செப்ட் எல்லாம் வந்து முன்னாடியே நல்லா கிளியராக சொன்னால் அதையே வந்து இப்போ பின்னாடியும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் எந்த வயசுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அப்படி ஏதாவது 1 or 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் அங்கே கொஞ்சம் அதிகமாக இங்கே கம்மியாக சொல்லலாம், இல்லை இங்கே அதிகமாக அங்கே கம்மியாக சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஒரு தடவை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிடும். அண்ட் ஒரு 2 times ரிவிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும். கிரெட்டினிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறியவர்களுக்கு வர்றது தான். ஸோ இதனால்
மன வளர்ச்சி, அதாவது குன்றிய மன வளர்ச்சி, குறைபாடுடைய பற்கள், துருத்திய நாக்கு, தளர்வான தோல் இதெல்லாம் உண்டாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம்னா அதிகமாக வந்து இந்த தைராக்சின் சுரந்தா இந்த நோய் வரும். ஸோ இதனால் ஏற்படுற நோய் தான் என்ன பார்த்திங்கன்னா எக்ஸோப்தால்மிக் காய்டர், இல்லைனா அதை வந்து கிரேவின் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸோதால்மிக் காய்டரோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கான இந்த மாதிரி டிசீஸ் தான் வர்றதுக்கான அறிகுறி தான் பார்த்துக்கோங்க. வளர்சிதை மாற்ற வீதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உயர் ரத்த அழுத்தம் அதிகமானதாக எதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலானதாக என்னன்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக வியர்த்தல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடையெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து பாருங்கள் பேராதைராய்டு சுரப்பி. இந்த சுரப்பி பார்த்திங்கன்னா இது வந்து தைராய்டுக்குள்ளேயே இது வந்து காணப்படுது சொல்கிறாங்க. இதில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதில் சுரக்கிறது 2 ஹார்மோன். அது என்னென்ன ஹார்மோன் பார்த்திங்கன்னா கால்சிட்டோன், பாராதார்மோன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் வரும். பாராதார்மோன் என்றது தைராய்டு கிளாண்டு தான், அதாவது தைராய்டு சுரப்பி தான் இல்லை தைராய்டு சுரப்பி தான் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் வரும்போது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த பாராதார்மோனும் சரி கால்சிட்டோனும் சரி எந்த ஹார்மோன், அதாவது அதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கும். கால்சியம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விட்டமினில் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா விட்டமின் டியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஹார்மோன், அதாவது இந்த சுரப்பி மூலம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே கரெக்டாக பராமரிக்கிறதுனால நமக்கு கால்சியம்ன்றது கரெக்டாக கிடைக்கும். கால்சியம் குறைபாடுனால தான் நிறையா இந்த மூட்டு வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதெல்லாம் இந்த சுரப்பி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இவ்வளோதான் தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ்லையும் சரி குரூப் 2 மெயின்ஸ்லையும் சரி ஒரு 8 மார்க் அளவுக்கும் எழுதலாம். ப்ரிலிம்ஸ்லேயும் மோஸ்ட்லி இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை நல்லா தரவாக படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப அதிகமாக வெளியில் சோர்ஸ் தான் போய் தேட தேவையில்ல. சயின்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் பெரிய சோர்ஸ். அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா போதும். நம்ம சப்ஜெக்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வெளியில் போய் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்னால் எதுன்னு பார்த்திங்கன்னா பாலிட்டி, மேக்ஸ், ஹிஸ்ட்ரியில் தான் பார்த்திங்கன்னா 95% நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். கொஞ்சம் இந்த லீடர்ஸ் தான் பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக போய் வெளியில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாகிரஃபிக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் போதும். எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா வெளியில் போய் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே எனஃப். அதுக்கு மேலே தான் எதையும் நம்ம போய் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தான் டீப்பாக போய் சயின்ஸ் தெரிஞ்சுக்க தேவையில்ல. நமக்கு தேவை நல்ல ஸ்கோர். அதுக்கு தேவையானது நம்ம புக்கில் இருக்குன்ற போது நம்ம வந்து வெளியில் தான் தேடி போய் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது ஏன்னா அதை ரொம்ப நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதே எங்கள் வாட்ஸ்அப் நம்பர். இந்த ஆன்லைன் கோர்ஸ் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.